Ananya's Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. போட வேண்டிய அக்கவுண்ட் நம்பர்ல ஒரு டிஜிட் ஜீரோவை தப்பா டைப் பண்ணிட்டான். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். விஜய் வர்ற அரசியல் வர்றதுல திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு கூட இழப்பு ஏற்படலாம். இளைஞர்களை ஈர்க்கிற தலைவர் தான் தம்பி விஜய். திமுக விழிப்போடு இருக்க வேண்டும். விஜய் அப்ப அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு அந்த மாநாட்டிலே இவர் நிரூபிச்சிட்டாரு. இந்த நாட்டில் ஒரு கூட்டத்தை கரட்டி முடிச்சிட்டாரு. மற்ற கட்சிகள்லாம் கொஞ்சம் சீமான் கட்சிக்கு பாட ரெடி. வகுப்பாதம் பேசுற பிஜேபிக்கு சங்கு ஊதிடுவான். ஏன் சார் அவனை ஒழிக்கணும்ல. வர்ற தேர்தலில் உதயநிதிக்கும் தம்பி விஜய்க்கும் தான் போட்டியாகும். ஸோ இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களங்கிறது உதயநிதி வர்சஸ் விஜய். ஆமாம், அப்படிதான். அண்ணாமலையெல்லாம் இருக்காரு. 11% கூட்டு போய் லண்டன்ல இருந்து சிட்னிக்கு போகலாம் படிக்கிறது. பிஜேபி எங்கெங்க? பிஜேபிக்கு ஏன் ஓட்டு போடணும் தமிழ்நாட்டில் சொல்லுங்க. போட்டிருக்காங்கல்ல சார். 2வது இடம் அதிமுக 3வது தள்ளிட்டு கோயம்புத்தூர்ல 2வது இடம். அது ஆபத்துங்கிறேன். அதெல்லாம் 3, 4, 5 பிஜேபியோட அவ்வளவுதான் 3%, 4%. அதுக்கு மேல ஒரு அண்ணாமலை வந்து இம்பாக்ட் சார். அண்ணாமலை பெரிய ஆற்றலாளர், ஐபிஎஸ் ஆபீசர். அவர் திமுக எல்லாம் சேர்ந்து ஒரு அங்கீகாரத்தை பெறலாம். திமுக சேர்ந்தமா? ஆமா, சேர்ந்தா நல்லது. அவருக்கு விஜயே பிஜேபியோட பி டீம்ன்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அதெல்லாம் தப்பு. அவர் தான் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபின்னு அறிவிச்சிட்டாரு. பிஜேபிக்கு இறுதி அத்தியாயம் தான் இனி வர்ற நாட்கள். எல்லாம் உடனடியா விஜய்க்கு திரும்ப ரியாக்ட் ஆகுறது. அவர் இந்தியா கூட்டணியில் இருக்காரு. திருமா பிளஸ் விஜய் கூட்டணி கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் எய்ம் பண்ணி விஜய் நாங்க ஆட்சிக்கு வந்தா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றது திருமாவை கவர்றதுக்கு தான். இருக்கலாம். அதான அரசியல். மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களையே மாத்துறீங்க. ஸ்பீச் பிரமாதம். விஜய்க்கு ஸ்பீச் அதுதான் மக்களின் மொழி. இது நாஞ்சில் சம்பத்துக்கு வராது. என்ன சார் எவ்வளவு பெரிய பேச்சாளர். இல்ல, நான் பெரிய பேச்சாளர், அது வேற. பட்டை ஈசாண்டு குட்டி ஈஸ் அப்படின்லாம் சொல்றாருல ப்ரோ. என்னதான் நீங்க என்ன தளபதின்னு ஆசையா கூப்பிட்டாலும் இந்த கூத்தாடின்னு சொல்றாங்களே. ஆமா, நான் கூத்தாடி தான். எம்ஜிஆரையும் அப்படி சொன்னாங்க, என்பிஆரையும் சொன்னாங்க. அது அவர் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அவர் யார் சொன்னா? அவருக்கு எதிர் திசையில் இருக்கிற கட்சியாட்டை திமுக கருதப்படுது. திமுக யாரும் ஒண்ணு கூத்தாடினாங்களா? இல்லையே. அதை அவர் வலிந்து சொல்றாரு. அது பேசியிருக்க வேண்டாங்கிறது எங்க விக்கிரவாண்டியை சேர்ந்து மாநாட்டு. அந்த விக்கிரவாண்டியில மாநாடு நடத்தியதன் மூலம் அவருக்கு இன்னைக்கு ஒரு புதிய வரவு கிடைத்திருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியில இருந்து வெளியேறி புதியன புகுதலும் புதுசா தொடங்கினவ கூட போய் சேர போறாருங்கிற நேரத்தை உணர்த்திட்டார். என்ன சார் இதுக்காகவும் கூட்டம்? கண்டிப்பா. இந்த பக்கம் விஜய் வர்ற அரசியல் வர்றதுல திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு கூட இழப்பு ஏற்படலாம் அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கிறாங்க. திமுகவினுடைய இளைஞர்கள் இவங்களுடைய வாக்குகளை எல்லாம் கவரக்கூடிய இளைஞர்களை ஈர்க்கிற தலைவர் தான் தம்பி விஜய். திமுக, நான் சன் நியூஸ் கேள்வி களத்திலே அன்னைக்கே சொன்னேன், திமுக விழிப்போடு இருக்க வேண்டும். விழிப்போட இருக்கும். ஸோ உஷாராக தான் இருக்கணும். கண்டிப்பாக. விஜய் அப்போ அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு அந்த மாநாட்டிலே இவர் நிரூபிச்சிட்டாரு. ஒரு பத்திரிகைக்கு விளம்பரம் கொடுக்காம, தொலைக்காட்சிக்கு விளம்பரம் கொடுக்காம, வண்டி பிடிக்க ரூபா கொடுக்காம, கூட வர்றதுக்கு சம்பளம் கொடுக்காம இந்த நாட்டில் ஒரு கூட்டத்தை கரட்டி காமிச்சிட்டாரு. அப்போ அது பெரிய சாதனை தான். பெரிய சாதனை தான். மற்ற கட்சிகள்லாம் கொஞ்சம் சீமான் கட்சிக்கு பாட ரெடி, பாட தயார். இந்த இனவாதம் பேசுகிற பிஜேபி, வகுப்பாதம் பேசுகிற பிஜேபிக்கு சங்கு ஊதிடுவான். பிஜேபிக்குமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன் சார்? அவனை ஒழிக்கணும்ல. இல்லை, அது விஜயால முடியும். விஜயோட வருகையால் அது நடக்க முடிஞ்சிடும். அதிமுக அவர் கண்டுக்கிடவே இல்லை. அது ஏற்கனவே குட்டிச்சுவராக்கி வச்சுட்டான் எடப்பாடி. வர்ற தேர்தலில் உதயநிதிக்கும் தம்பி விஜய்க்கும் தான் போட்டியாக இருக்கும். ஸோ இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களங்கிறது உதயநிதி வர்சஸ் விஜய். ஆமாம், அப்படி தான் வரும். ஸோ இப்போ அண்ணாமலையெல்லாம் இருக்காரு. பிஜேபியை 3%, 2%, 11% கூட்டு போய் லண்டன்ல இருந்து சிட்னிக்கு போகலாம் படிக்கிறதுக்கு. அவ்வளோதான். படிச்சு முடிச்சுட்டு வருவார்ல. அரசியல் தானே படிக்கிறாரு. ஆமா, அரசியல். இன்னும் அப்ப ஊக்கத்தோட வருவார்ல. ஏற்கனவே 3%லேருந்து 11%. ஏற்கனவே 2 லட்சம் புக்கு படிச்சுட்டாரு. இப்ப லண்டன்ல படிச்சுட்டு இருக்கான். படிக்கிறானா வாசிக்கிறானான்னு தெரியல. படிச்சுட்டு வருவார். வந்தா அப்புறம் இன்னும் களம் கடுமையாக. அதை ஒன்றும் ஆகாது. பிஜேபி எங்கெங்க இருக்கு? பிஜேபிக்கு ஏன் ஓட்டு போடணும் தமிழ்நாட்டில் சொல்லுங்க. போட்டிருக்காங்கல்ல சார். 2வது இடம் அதிமுக 3வது தள்ளிட்டு கோயம்புத்தூர்ல 2வது இடம். அது ஆபத்துங்கிறேன். அதை சரி பண்ண இந்த பேருக்கு தெரியல எடப்பாடி பழனிசாமிக்கு. அது ஆபத்து.
அதிமுக ஆரோக்கியத்தோடு இருக்கணும். அப்பந்தான் இந்த பாசிஸ்டுகள் ஊடுருவ முடியாதுங்கிறது தான் என்னுடைய கணக்கு. ரைட் சார், கணக்கு அப்படியே இருக்கட்டும். ஆனால் வந்துட்டாங்க, வளர்ந்துட்டு இருக்காங்க, டபுள் டிஜிட்டுக்கு ஓட்டு போயிருச்சு, ஓட்டு சதவீதம் டபுள் டிஜிட்டுக்கு அண்ணாமலை கொண்டு போயிட்டாரு. இப்போ 26ல் இன்னும் ஸ்ட்ராங்கா ஒரு ப்ளே பண்ண மாட்டாரா? அது டபுள் டிஜிட்னா எதை சேர்த்து? ராமதாஸ் வாங்கினது யார் கணக்கில் வரும்? யார் கணக்கில் வரும்? ஏசி சண்முகம் வாங்கினது யார் கணக்கில் வரும்? கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் வாங்கினது யார் கணக்கில் வரும்? ஜான் பாண்டியன் வாங்கினார், கிருஷ்ணசாமி ஏடிஎம்கேக்கு வாங்கினார். யார் கணக்கில் வரும்? அதெல்லாம் 3, 4, 5 பிஜேபியோட அவ்வளவுதான். 3%, 4%. அதுக்கு மேல ஒரு அண்ணாமலை வந்து இம்பாக்ட் சார். அண்ணாமலை பெரிய ஆற்றலாளர், ஐபிஎஸ் ஆபீசர், நல்ல தெளிவான திடகாத்திரமான தலைவர். அவர் திமுக எல்லாம் சேர்ந்து ஒரு அங்கீகாரத்தை பெறலாம். திமுக சேரணுமா? ஆமா, சேர்ந்தா நல்லது அவருக்கு. சார் அண்ணாமலை எப்படி சார் திமுக சேருவார்? ஏன்? அவரு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஒரு தீவிர பற்றாளரா? நரேந்திர மோடி கதையே முடிய போகுதுங்க. நரேந்திர மோடி நீ இரவல் வங்கியில் ஓட்டிட்டு இருக்க. 3வது தடவை ஆட்சிக்கு இரவல் சார், சந்திரபாபு நாயுடு தயவுல தான் நீ ஓட்டிட்டு இருக்க சார். மன்மோகன் சிங்கை விட கூடுதல் பவர்ஃபுல்லா இந்த 3வது ஆட்சி வச்சா கூட. மன்மோகன் சிங்கோட அவர் ஒப்பீடு பண்ணாதீங்க. இல்ல சார், 240ங்கிறதே காங்கிரஸ் வாங்கினதை விட கூடுதல் தானே. 3வது தடவை அவர் பிரைம் மினிஸ்டர். இரவல்ல தான் நீ ஆட்சியை ஓட்டிட்டு இருக்க. ஸ்ட்ராங்கா ஓட்டுற. ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாம் பேசுறாங்க. ஒரே நாடு ஒரே பேசத்தான் முடியும், நடைமுறைப்படுத்த முடியுமா? ஏன் முடியாது சார்? முடியவே முடியாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி நடத்துவ நீ? மராட்டியத்தில் தேர்தல், ஜார்க்கண்ட்ல தேர்தல், அப்ப ஏன் அந்த தேர்தலை வச்ச நீ? நாடாளுமன்ற தேர்தலோட வச்சிருக்க வேண்டியது. அடுத்து 29ல் வைப்பாங்களா இருக்கும், ஒரே இந்தியா முழுக்க. அதெல்லாம் வைக்க முடியாதுங்க. பொது சிவில் சட்டம் சொல்றாங்க. அது பொது சிவில் சட்டத்தை மாதிரி கொடுமையான கோரமான சட்டம் ஒண்ணு இருக்கா? கொண்டு வருவோன்ட்டார்ல பிரதமர். கொண்டு வர முடியாது. நீ எப்படி கொண்டு வர முடியும்? ஏன் சார், பெரும்பான்மை இருக்குல்ல உங்களுக்கு. எங்க பெரும்பான்மை இருக்கு உங்களுக்கு? அவங்களுக்கு பெரும்பான்மையே கிடையாது. கூட்டணியா சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷுக்கு தயவுல தான் ஓட்டிட்டு இருக்காரு. கூட்டணியில தானே சார் இருக்காங்க? ஆமா, கூட்டணியில தான் இருக்காங்க. எத்தனை நாள் சந்திரபாபு நாயுடு இந்த அநியாயத்தை தாங்கிக்கிடுவாரு? நிதிஷ் யாதவ் எத்தனை நாள் தாங்க? நிதிஷ்கெல்லாம் ஒரு சோசியலிஸ்டுங்க. அவன் எல்லாம் இந்த அநியாயத்தை ஒத்துக்கிட மாட்டான். பாஜகவோட தானே சார் கூட்டணியில் இருக்காங்க. ஆமா, அவர் எங்க கூட தான் கூட்டணியில் இருந்தாரு. ஆமா, இந்தியா கூட்டணிக்கு வந்துட்டு திடீர்னு போயிட்டாரு. ஆமா, நாளைக்கு அங்க கூட்டணிக்கு வருவாரு. திருப்பி வருவாரா? ஏன்? நம்பகத்தன்மை அப்புறம் போயிடாதா? நம்பகத்தன்மை ஏற்கனவே போயிடுச்சு இல்ல, இன்னொருக்கா கூட போட்டும். அப்ப இவங்களை நம்பி எப்படி சார் நீங்க சொல்றீங்க வந்துருவாங்கன்னு மட்டும்? சார், வர்ற தவிர வேற வழி கிடையாது. இவன் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே ரேஷன் கார்டுன்னு சொல்லி இந்த நாட்டில் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை அமுல்படுத்துவதற்கு பிஜேபி என்கிற கட்சி தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்துகிறது. இதை நாட்டு மக்கள். சரி, இப்ப நம்ம திமுக ஆட்சிக்கு வருது, அதிமுக ஆட்சிக்கு வருது, திராவிட ஐடியாலஜியை நம்ம கொண்டு வரோம்ல, அதன் பேர்ல பாலிசிஸ், அதன் பேர்ல நடவடிக்கைகள் எடுக்கிறோம், பெரியாரினுடைய கருத்துக்களை விதைக்கிறோம். அதே மாதிரி பாஜக வரும்போது அவங்களுடைய கோர் ஐடியாலஜி சொல்லதான் எதிர்த்து போராடணும். நீ வேளாண் சட்டத்தை ஏன் நிறைவேற்ற முடியல? நிறைவேற்றி ஆனா பின்வாங்கினாங்க. போராட்டம் பின்வாங்கினேன்னு கேட்கிறேன்னா, போராட்டம் போராடுனால அது மாதிரி போராடுவோம். விவசாயிகளுக்கு போராட்டத்தை உனக்கு தாக்கு பிடிக்க முடியல, இதையும் நீ தாக்கு பிடிக்க முடியாது. நாளைக்கு பாருங்க நீங்க. இது கடையில் சார் விஜயே பிஜேபியோட பி டீம்ன்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. அவர் தான் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபின்னு அறிவிச்சிட்டாரு. கொள்கை எதிரி பிஜேபின்றதுனாலே அது போதுமானதா? இல்லை, அவர் வந்து இப்போ எதுக்கு வரணும்? திராவிடத்தையே பேசிக்கிட்டு அவரும் ஏன் வரணும்? அப்போ அவர் வந்து திமுக அதிமுக வாக்குகளை தான் கவர வராரு, அது பிஜேபிக்கு தான் நல்லதா போய் முடியும், அப்படி ஒரு பார்வையை வைக்கிறாங்க. பிஜேபிக்கு நல்லதா ஒன்றும் முடியாது. பிஜேபிக்கு இறுதி அத்தியாயம் தான் இனி வர்ற நாட்கள் எல்லாம். கேட்டிங்களா? இந்த நாட்டினுடைய கோபுர பெருமை குட்டிச்சுவராக்குனவர் நரேந்திர மோடி. இந்த நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கியவர் நரேந்திர மோடி. இந்தியாவில் இருக்கின்ற டைமண்ட் மாபியாக்கள் குஜராத்தில் இருக்கான், அவங்களுக்காக சர்க்கார் நடத்துறவர் மோடி. வைரத்துக்கு வரி எவ்வளவு தெரியுமா? வைரத்துக்கு நிறைய இருக்கும். 1.5
எனக்கு காப்பீடு திட்டத்துக்கு வரி எவ்வளவு தெரியுமா? 18%. இது டைமண்ட் மாஃபியாக்களினுடைய ஆட்சி. இதை சரியான முறையில் பிரச்சாரம் செய்தால் பிஜேபியை துடைத்து தூக்கி தூர போட அதிக நேரம் ஆகாது. ஸோ இப்போ விஜய் பிஜேபியோட டீமெல்லாம் இருக்க முடியாது. இருந்தால் அவர் காணாமல் போயிடுவார். ஏன்னா திரும்பவே அந்த சந்தேகத்தை எழுப்பியிருந்தாரு விஜய் வந்து பாசிசமா, அப்போ அவங்க பாசிசம்னா நீங்கள் யார் பாயாசமான்னு கேட்கும்போது திமுகவையும் பாசிசம்னு சொல்ல வர்றாரு விஜய். எப்படி சொல்றாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, உடனடியாக விஜய்க்கு திரும்ப ரியாக்ட் ஆகிறது இந்த பாசிசமா பாயாசமான்னு சொன்ன விஷயத்திலே ஆகட்டும், ஒரு அறிக்கைகளை எல்லாம் விடுறாரு. யாரு? திருமாவளவன். விஜய் குறித்து விடத்தான் செய்யணும். அவர் இந்தியா கூட்டணியில் இருக்காரு. இல்ல திமுகவே பேச மாட்டேங்குது. இவருக்கு என்ன, இப்ப இவரை வந்து திமுக இயக்குதா அல்லது இவருக்கு விஜய் பார்த்து பயமா? அவர் தன்னோட வார்த்தை திருமாவளவனுக்கு யாரை பார்த்தும் பயம் கிடையாது. அவர் வந்து அவருக்கு கருத்து சொல்றாரு, ஓங்கி சொல்றாரு, உறக்க சொல்றாரு. அதுதான் அவருக்கு பாணி. அதனாலதான் அவருடைய தனித்துவமும் மகத்துவமும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அப்படியே சார் திருமா பிளஸ் விஜய் கூட்டணி கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் எய்ம் பண்ணி விஜய் நாங்க ஆட்சிக்கு வந்தா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றது திருமாவை கவர்றதுக்கு தான். இருக்கலாம். அதான அரசியல். அது இப்பயே சொல்லக்கூடாதுன்னு வேற திருமா சொல்றாரு. இன்னும் தேர்தலுக்கு இவ்வளவு நாள் இருக்கு, இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம இப்படி இல்லை. அது அவரை ஒரு துண்டை போட்டுருக்காரு. யாரு? விஜய். ஓகே, இப்போ வாய்ப்பு இருக்குமா சார்? வாய்ப்பு இருக்குமான்னு அது திமுக கையில் தான் இருக்கு. திமுக கையிலையா? ஏன்? திமுக தான் இந்த கூட்டணி கட்சிகளை அரவணைத்து இணைத்து இசைந்து 26 தேர்தல் மட்டுமல்ல, அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் இதை கொண்டு போகணும் இந்தியா கூட்டணி. ஓகே, திருமணம் உறுதியா சொல்லிட்டாரே, நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம் இருப்பாரு. ஆமா, அப்போ இது முற்றுப்புள்ளின்னு எடுத்துக்கலாம்ல? முற்றுப்புள்ளின்னு எடுக்க முடியாது. அரசியல் சம்பவங்களின் விளையாட்டு தம்பி. காலம் என்பது கரங்கு போர் சுழன்று. கரங்குன்னா என்னன்னு தெரியுமா? கதடி. ஓகே, காலம் என்பது கரங்கு போர் சுழன்று. கீழது மேலா மேலது கீழா மாற்றிடம் தோற்றம் என்பதை மறந்தனை அப்படின்னு மனோன்மணியம் சுந்தரமுள்ள பாடுறாரு. இதையெல்லாம் காலம்தான் தீர்மானிக்கும். ஸோ இப்போ 26 தேர்தலில் திமுக தான் தன்னோட கூட்டணிகளை எந்த அளவுக்கு அரவணைச்சு வச்சுக்கிறத பொறுத்து தான் விஜய் கூட கூட்டணி போவாங்களா மாட்டாங்களாங்கிறதெல்லாம் அது திமுக கையில் தான் இருக்கு. அதெல்லாம் அண்ணன் ரொம்ப சாதுரியமாக அண்ணன் கையாளுவார் ஸ்டாலின். ஓகே, ஸோ இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது? இல்லை, இது வரைக்கும் இல்லை சார். இப்போ விஜய் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு, மாநாடையும் நடத்தி காட்டிட்டாரு, அடுத்தடுத்து செயற்குழு கூட்டம், அதில் தீர்மானங்கள் நிறைவேற்றுறது இப்படியெல்லாம் போகிறாரு. ஸோ விஜயினுடைய இந்த இம்பேக்ட் அரசியலில் எப்படி இருக்கும்? 26 தேர்தலில் எப்படி இருக்கும்னு ஒரு மூத்த அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும். எல்லா கட்சிகளும் அதிர்ச்சியில் உறைந்திருக்கு. அதை தாண்டி விஜய்க்கு ஒரு ஈர்ப்புள்ள லீடராக அவர் தான் இன்னைக்கு இருக்கார். ஓகே, இப்போ 26 எப்படி இருக்கும் சார் அவருக்கு? அது அவருக்கு பெர்ஃபார்மன்ஸ் இனிமேல் எப்படி இருக்குங்கிறது பொறுத்து. அவர் எப்படி செயல்படுறாரு, எப்படி அந்த கட்சியை கட்டமைக்கிறாரு, தன்னை நாடி வந்திருக்கிற அந்த தம்பிகளை அவர் எப்படி அரசியல் படுத்துறாரு, அது ரொம்ப முக்கியம். ஓகே, அதெல்லாம் செய்யறது பொறுத்து தான் அவரை இடப்பட முடியும். ஒரு மூத்த அரசியல்வாதியா நீங்கள் அவருக்கு ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? நான் சொல்கிறதா இருந்தால், இந்தியாவினுடைய அரசியலில் இந்தியாவினுடைய தட்பவெப்பம், இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. சமய நல்லிணக்கத்திற்கும் சமூகங்களுக்குள்ள ஒரு சகிப்புத்தன்மைக்கும் இன்னைக்கு பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா எல்லா வகையிலும் இன்றைக்கு பின்தங்கி இருக்கிற நாடு. ஆனால் பெருசாக அதுக்கு ஒரு பிம்பத்தை மோடியின் பேரை சொல்லி உருவாக்குறாங்க. ஆனால் என்னைக்கு நீங்கள் வல்லாதிக்கத்தை எதிர்க்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்போது தான் உங்களுக்கு காலம் கவரி வீசும். அதுதான் முக்கியம். வல்லாதிக்கத்தை எதிர்த்து நிற்கணும். அப்பதான் இந்தியாவினுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பு, அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு பாதுகாப்பு. உலகத்தில் அதிகம் இஸ்லாமியர்கள் வாழுகிற நாடு இந்தியா. அந்த சிறுபான்மை மக்கள் அச்சத்தின் மடியில் இருக்கிறார்கள். இந்த நாட்டில் ஸ்டேன்ஸ் என்கிற ஒரு பாதிரியார்
ஓப்பா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையிலே சாகடிக்கப்பட்டார். இதையெல்லாம் தம்பி உள்வாங்கிக்கிட்டது. ஸ்பீச் பிரமாதம். விஜய்க்கு ஸ்பீச் அதுதான் மக்களின் மொழி. இது நாஞ்சில் சம்பத்துக்கு வராது. என்ன சார் எவ்வளோ பெரிய பேச்சாளர்? இல்லை, நான் பெரிய பேச்சாளர், அது வேற. இன்னைக்கு இருக்கிற மக்கள் மொழி அது. பட்டீஸ் அது குட்டீஸ் அப்படின்லாம் சொல்கிறாருல்ல ப்ரோ, அதெல்லாம் அவருக்கு லாங்குவேஜ் ஒரு சினிமாத்தனமாக இருந்துச்சு. ஆனால் ஈர்ப்புள்ளதாக இருக்குது. சினிமாவுக்கு இன்னைக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும் தமிழ்நாட்டில். இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை. சங்ககாலம் என்கிற தங்க காலத்தில் இருந்து பரம்பு மலையை முற்றுகையிட்டுவதற்கு சேர சோழ பாண்டியர்கள் வந்தார்கள். பரம்பு மலை ஆண்ட மன்னனுடைய பேர் பாரி. யானை பிழிந்தெடுத்த சக்கை, கரும்பு சக்கையை குவிச்சு வச்சிருப்பாங்க. அந்த சக்கையிலிருந்து தேன் ஆறாக ஒழுகும். அவ்வளோ வளம் மிகுந்த நாடு பரம்பு மலை. ஓகே. அந்த பரம்பு மலையை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று சேரர்கள் ஆசைப்பட்டார்கள், சோழர்கள் ஆசைப்பட்டார்கள், பாண்டியர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆனால் அப்பொழுது அந்த பரம்பு மலை பாரியினுடைய நண்பனாக இருந்தவர் புலவர் கபிலர். அவர் சேரர்கிட்டையும் சொன்னார், சோழர்கிட்டையும் சொன்னார், பாண்டியர்கிட்டையும் சொன்னார். ஆனை, சேனை, ஆள், அம்பு, குத்திட்டி, குண்டாந்தடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு பாரியை வீழ்த்த முடியும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பாரியினுடைய பரம்பு மலையின் மீது உங்களுக்கு ஆசை இருந்தால் அதை ஆடியும் பாடியும் வந்து இரவலாக கேளுங்கள், தந்துடுவான்னு சொன்னார். ஓகே. அன்னைக்கே கலைக்கு மரியாதை கொடுத்த தமிழ்நாடு அந்த மரபு தொடர்கிறது என்பதற்கு என் தம்பி விஜய் சாட்சி. விஜய் பேசும் பொழுது பாண்டிய நெடுஞ்செழியனோட தன்னை ஒப்பிட்டு ஒரு இளம் வயதிலேயே வந்த ஒரு வீரம், அந்த வீரத்துக்கு நக்கல் பண்ணாங்க. இதெல்லாம் கட்சி நடத்த போறானா, இதெல்லாம் கரிசராக போறான், விசில் அடிச்சா குஞ்சுகள்லாம் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு நக்கல் பண்ணாங்கல்ல. அதுக்கு ஒரு பதில் சொன்னார். அந்த பாண்டிய நெடுஞ்செழியன் சின்ன வயசு பையன், அவன் கையில தான் மகுடம் இருக்கு. அந்த மகுடத்தை அவன் சின்ன வயசு தான் பறிச்சிடலான்னு நினைச்சாங்க. அப்பந்தான் பாண்டிய நெடுஞ்செழியன் பாடுகிறான், நகுதக்கனரே நாடுமிக்கூறுனர்னு சொல்லிட்டு பாடிட்டு உங்களை பந்தாட போறேன்னு சொல்லிட்டு பந்தாடுறான். நான் ஒரு பாண்டிய நெடுஞ்செழியன்னு சொல்றான், சொல்லாம சொல்றாரு விஜய். ஆகவே என்னுடைய மரபார்ந்த இலக்கியத்தையும் மரபார்ந்த பெருமையையும் தம்பி பதிவு செய்ததில் எனக்கு மகிழ்ச்சி. ஸ்பீச் நல்லா தான் இருந்துச்சு. பெரியாரை வைக்கிறீங்க, அம்பேத்கர் வைக்கிறீங்க, காமராஜர் கூட வேலுநாச்சியார், அவங்க ஒரு வீரத்திற்கு அடையாளம். கொள்கையா என்ன, கொள்கை தலைவரா எப்படி வைக்க முடியும்? அவங்க ஒரு விடுதலை போராட்ட வீரர். அதான் வீரத்திற்கு அடையாளம். கொள்கையா இது முரணா இருக்கு. நல்லா சில பேச்சு அவங்க சார்ந்த சமூகத்தை அவர் டச் பண்ணிட்டார். ஓகே. இது அரசியல் ராஜதந்திரம். முத்துவடுகநாதர் அவருடைய கணவர். அவர் கானப்பேரையில் என்கிற காளையார் கோவில் சிவன் கோவிலில் சாமி கும்பிட சென்ற பொழுது பிரிட்டிஷாரால் அவர் கொல்லப்பட்டார். செத்துவிட்டார் மணாளன், மாலை சூடிய மணாளன் முத்துவடுகநாதர் செத்துவிட்டார்னு செய்தி வந்தோடனே கோவிலுக்குள்ள போய் அந்த மார்பில் வடிந்த ரத்தத்தை நெற்றியில பூசிட்டு உன்னை பழி வாங்காம விடமாட்டேன்னு திண்டுக்கலுக்கு அருகில் இருக்கிற விருப்பாச்சி வரைக்கும் நடந்தே சென்ற வெற்றி திருமகள், வீரத்தின் புதல்வி வேலுநாச்சியார். இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தில் திண்டுக்கல் கோட்டையை கைப்பற்றி மைசூர் சுல்தான் ஹைதர் அலி அங்க முகாமிட்டிருக்கிறார். 8 மொழி பேசுகிறவர் வேலுநாச்சியார். ஹைதர் அலியை சந்திக்கிறாங்க. கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி சிவகங்கை மீட்பதற்கு அவங்க மீண்டும் புறப்பட்டு வருகிற பொழுது 4000 படை வீரர்களை கொடுத்து அனுப்பினார் ஹைதர் அலி. யாரு? வேலுநாச்சியாருக்கு. வேலுநாச்சியாருக்கு. இதுல இஸ்லாமியர்களை டச் பண்ணிட்டார். ஓகே. இதுல முக்குலத்தூரை டச் பண்ணிட்டார். அம்பேத்கரை வச்சுட்டு தலித்துகளை டச் பண்ணிட்டார். பெரியாரை சொல்லி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திராவிட சித்தாந்தம் பேசியவங்களை டச் பண்ணிட்டார். அஞ்சலை அம்மாள் அவங்க பரோல்ல வெளியில வர்றாங்க. விடுதலைக்கான போராட்டத்தில் பரோல்ல குழந்தை பெற்றுட்டு மீண்டும் ஜெயிலுக்கு போறாங்க. சட்டமன்ற உறுப்பினராக முடிச்சு விடப்பட்டவர். நடுநாடு கடலூரை சார்ந்தவர்கள் அவங்கள டச் பண்ணிட்டாங்க. இப்படி ஜாகிரபிக்கலாகவும் ஹிஸ்டாரிக்கலாகவும் டச் பண்ண வேண்டிய இடத்துல டச் பண்ணி ஒரு அற்புதமான உரை ஆற்றிட்டார். இது அரசியலுக்காக இப்படி டச் பண்றதா? அரசியலுக்காகத்தான். அதான் அது சரியானு கேட்குறாங்க. அரசியலுக்காக அப்படிதான் செய்யணும்.
ஜெயிக்கணுமா? ஆமா, அதுக்கு கடல்ல எத்தனை புயல்களை சந்தித்தாய் என்பதில் கணக்கல்ல, கரை சேர்ந்தா என்பது கணக்கு. கரையேற விரும்புகிறார், அதற்காக திட்டமிடுகிறார், அதற்காக உழைக்கிறார். இன்னிய போக போக அவர் என்ன செய்ய போறாருன்னு பார்த்து தான் அவரை சரியா இடப்பட முடியும். கூத்தாடின்னு சொல்றத வச்சு அவர் ஒரு பதில் சொல்லுவாரு. ஆமா, நான் கூத்தாடி தான். எம்ஜிஆரையும் அப்படி சொன்னாங்க, என்டிஆரையும் சொன்னாங்க. அது அவர் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அவர் யார் சொன்னா? அவர் யாரும் கூத்தாடி சினிமால இருந்து வந்துட்டாங்க. சினிமால அப்படி அவர் யாரை குறைத்து யாரும் மதிப்பிடலையே. அவருக்கு எதிர் திசையில் இருக்கிற கட்சியா திமுக கருதப்படுது. திமுக யாரும் ஒன்ன கூத்தாடினாங்களா? இல்லையே. அதை அவர் வலிந்து சொன்னது, அது பேசியிருக்க வேண்டாங்கிறது என் கருத்து. தேசிய கட்சிகளால் கூட தமிழ்நாட்டுக்குள்ளே செலவு பண்ண முடியாத அளவுக்கு இங்கே 2 கட்சிகளும் பெரிய அளவில் செலவு பண்ணுவாங்க, வாக்குக்கு பணம் கொடுப்பாங்க. அது தவிரவும் நிறையா செலவு இருக்குது. இதில் எல்லாம் வந்து சமாளிக்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை. இன்னொன்று கட்டமைப்பு. இந்த கட்டமைப்புக்கும் ஒரு செலவு தேவை. எல்லா கிளை தொண்டர்கள் வரைக்கும், கிளைக்கழக நிர்வாகிகள் வரைக்கும் ஒரு கட்டமைப்பு வைக்கணும். அந்த கட்டமைப்புக்கும் ஒரு செலவு பண்ணணும். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ், பெரிய விஷயம். அதெல்லாம் செய்ய முடியாது. இங்கே இந்த 2 கட்சிகளை எல்லாம் தாண்டி ஒருத்தரால் வர முடியாதுன்னு ஒரு வாதம். அது செய்து ஆகணும்ல அவரு. இல்லை, அவ்வளோ இப்போ பணம் அப்படின்னு ஒன்று கேள்வி வருது இல்லை? அதுதான் பெரிய பணக்காரன். சரி, 260 கோடி ரூபா வாங்கலாம் ஒரு படத்துக்கு. அவருக்கு செய்ய முடியாது, செய்ய முடியும். அதெல்லாம் போதுமானது. ஏன்னா தேர்தலுக்கு தேர்தல் அவர் 5000 கோடி 10,000 கோடி நீட்டினா எல்லாரும் கொடுப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்க இடத்துக்கு வந்துட்டாருன்னு நினைச்சிட்டாலே, அப்படி ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்கிட்டாலே ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து சார், எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது அப்படி ஒரு விஷயம் சொல்லிட்டுருங்க. சிவாஜி கணேசனே வந்தார், விஜயகாந்த் ட்ரை பண்ணி பார்த்தாரு, இன்னும் நிறைய நடிகர்கள்லாம் வந்தாங்க, அவங்களாலாம் முடியல. எம்ஜிஆர் வந்து திமுகவில் அதுக்கு முன்னாடி காங்கிரஸில் இருந்தார். அதுக்கப்புறம் திமுகவோடையே பயணித்து ஒரு 15-20 வருஷம் வந்து திமுக பிரச்சாரங்களை பண்ணி முதல்வர்களை அரியணை ஏற்றி வைத்து, அதன் பிறகு கலைஞர் கருணாநிதியோடு ஏற்பட்ட அந்த முரண்பாட்டில் தனியாக கட்சியை தொடங்கி ஒரு ஆளும் கட்சியாக வந்து நிற்க முடியுது. அவர் ஒரு அரசியல்வாதியாகவும் சேர்ந்தே வளர்ந்தார். ஆனால் இன்றைக்கி மற்றவங்களாம் அப்படி கிடையாது. எல்லாரும் எம்ஜிஆர் இல்லை அப்படி ஒரு பார்வை ஒன்று வைக்கிறாங்க. அதில் விஜய்க்கு என்ன எமோஷன் இருக்குது? இப்போ எம்ஜிஆருக்கு ஒரு சின்ன வயசுல அவர் கூடவே திமுகவுடைய வளர்ந்து, திமுகவையும் வளர்த்து, தானும் வளர்ந்து, அப்புறம் ஒரு முரண்பாடு, கட்சி விட்டு தூக்கிட்டாங்க, எப்படி தூக்கலாம் அப்படின்ற ஒரு எமோஷன். இங்கே விஜய்க்கு அப்படி என்ன தேவை? விஜய்க்கு அப்படி ஒரு கனவு இருந்தது. இந்த நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற கனவு இருந்தது. அது அவர் நடித்த படங்களின் மூலம், அந்த பஞ்ச் டயலாக் மூலம் அது உணர்த்திட்டார். படங்களின் மூலமாவே அதை உணர்த்திட்டார். மக்கள் இயக்கம்னு சொல்லி அவருடைய ரசிகர்களை இயக்கினார். அந்த தமிழ்நாட்டினுடைய முதல் பரிசு பெற்ற மாணவிக்கு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. வைர நெக்லஸ் கொடுத்தார். 2வது தடவை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முதல் பரிசு பெற்ற மாணவர்களை கூப்பிட்டு மாணவிகளுக்கு வைரத்தாலான கம்மல், மாணவர்களுக்கு வைரத்தாலான கணையாளி, மோதிரம் கொடுத்தார். எப்படி அவருக்கு அந்த ஆசை வந்துடுச்சு. அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு முடிவெடுத்துட்டார். அவருக்கு ஆசை ஓகே. எமோஷன் மக்களுக்கு, நான் இதுக்காக வர்றேன் அப்படிங்கிற மக்கள் வந்து ஒரு மாற்று அரசியலை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக இல்லாத ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் இருக்குது. அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு தான் அண்ணன் வைகோ வந்தார். அவரால் பிரகாசிக்க முடியலை. அதை ஃபில்லப் பண்ண தான் விஜயகாந்த் வந்தார். அவரால் அது இட்டு நிரப்ப முடியலை. அதை இட்டு நிரப்ப தான் மகா கலைஞர் கமலஹாசன் வந்தார். அவர் இன்னும் மையத்திலே நிற்கிறார். அதனால் அந்த இடத்தை நம்மளால் ஃபில்லப் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறார். இனி ஒன்று 65% வாக்குகள் தான் பதிவாகுது. 35% வாக்கு பதிவாகலை. அது அரசியல் பார்வையாளர்கள் இவங்கெல்லாம் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கே இல்லாமல் ஒரு கட்சி வரணும்னு எதிர்பார்க்குறவங்க, அதனால தான் இவங்க வராமல் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த 35% தனதாக்கி கொள்ளலான்னு அவருக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கார். அதனை தொலைக்காட்சியிலே அந்த கட்சியை சார்ந்த ஒருவர் என்னை பேசினார். அதனால் அவருக்கு அந்த இது இருக்குது. அதை ஒரு இளைஞர்கள் அவரை மொய்க்கிறாங்க. இந்த இளைஞர்களை மூலதனமாக கொண்டு முன்னேறலாம் நம்பினார். நம்பிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு
கால் எடுத்து வச்சுட்டாரு. முன்வைத்த காலை பின்வைக்காமல் அவர் முன்னேறுவார்னு அவர்களுடைய ரசிகர்கள் நம்புகிறார்கள். நானும் நம்புகிறேன். ஸோ உங்கள் பார்வையில் எம்ஜிஆர் விஜய் ஒப்பீடு, இருவரின் உயரங்கள் எப்படி? எம்ஜிஆர் அளவுக்கு விஜய் வந்துருவாரா? எம்ஜிஆரை போல விஜய் வந்துருவாரா? அன்னைக்கு இருந்த ட்ரெண்டுக்கு எம்ஜிஆர் பொருத்தமானவர். தெற்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பூக்களெல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ உன் நிறத்தை தந்தது. அந்த 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 பாட்டு அவருடைய கந்தர்வ பேரழக சுட்டி காட்டின பாட்டு. அதுக்கு எல்லாரும் ஈல்ட் ஆயிட்டாங்க. விஜய் அந்த ரேஞ்சில் உள்ளவர் இல்லை. அப்படி எம்ஜிஆரோட விஜய் ஒப்பிட முடியாது. ஆனால் ஒரு அபண்டன்ட் த மாஸ் எம்ஜிஆருக்கு இருந்தது மாதிரி அவருக்கு இருக்கு இன்னைக்கு. யாருக்கு? தம்பி விஜய்க்கு. அதை நிரூபித்து விக்கிரவாண்டியில் காட்டிட்டார். எம்ஜிஆர்கிட்ட ஒரு பெரிய கொடை உள்ளம் இருந்தது. இந்த நெக்லஸ்ஸு, இந்த வைரம், நானே கல்யாணம் ஆகி 35 வரைக்கும் என்னை பொண்டாட்டி ஒரு மூக்குத்தி வாங்கி கேட்குற வைரத்தில் என்னால் வாங்கி கொடுக்க முடியலை. ஒரு வைர நெக்லஸே கொடுத்துட்டார். அது ஒரு ஈர்ப்பு இருக்குது. அது போக இரவு நேர பாடசாலைன்னு ஒன்றை தொடங்கினார், நூலகம் ஒன்றை தொடங்கினார். இப்படி அரசியலுக்கு வரணும்னு திட்டமிட்டே. எம்ஜிஆர் அப்படியெல்லாம் நினைக்கல. எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் கருத்து வேறுபாடு வந்தது, வெளியேறினார். எடுத்த எடுப்பிலேயே திண்டுக்கல் தேர்தலில் வெற்றி பெற்றார். அந்த வெற்றியை இவரும் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நடக்குமாங்கிறது போக போக தெரியும். விக்கிரவாண்டியை தேர்ந்தெடுத்தது இந்த மாநாட்டுக்கு அது சரியான தேர்வாக இருக்குமா சார்? சரியான தேர்வாக இருந்திருக்கா? ஏன்னா கூட்டம் பெருசாக கூடிருச்சு. சிறப்பு. உங்களுக்கு அது நடுநாட்டில் தான் விஜயகாந்தும் விருத்தாசலத்தில் நின்னார். மதுரையில தொடங்கினாரு, ஜெயிச்சாரு. ரிஷிவந்தியத்தில் நின்னார், ஜெயிச்சாரு. இவரும் நடுநாட்டுக்கு தான் வந்திருக்காரு. அநேகமாக அவருக்கு தொகுதி அதாக கூட இருக்கலாம். ஓ, விக்கிரவாண்டி சார் இடைத்தேர்தலில் எவ்வளோ பிரம்மாண்டமான வெற்றி திமுக பெற்றது. அதில் அவர் குறி வைக்கலாம். அதே நேரத்தில் அந்த விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தியதன் மூலம் அவருக்கு இன்னைக்கு ஒரு புதிய வரவு கிடைச்சிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி நேற்றை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல்ல அப்படின்னு சொல்லிட்டார்ல. அப்போ அவர் பிஜேபியில இருந்து வெளியேறி புதியன புகுதலும் புதுசாக தொடங்கினவ கூட போய் சேர போறாருங்கிற நேற்றை உணர்த்திட்டார். என்ன சார் இதுக்காகவோ போட்டார்? கண்டிப்பா. ஏன்னா அவருக்கு ஏடிஎம்கே கூட கூட்டணி சேர்ந்தார். ஏடிஎம்கே அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்துருச்சு அன்புமணிக்கு. ஏடிஎம்கே கூட அவர் பயணம் பண்ணியிருக்கணும். அதில் அவர் நம்பிக்கை துரோகம் செய்தார் ஏடிஎம்கேக்கு. பிஜேபி ஆதரிச்சார், பிஜேபி கூட்டணியில் நின்னார். சௌமியா ஜெயிக்க முடியலை. அவருக்கு அவருடைய மகனை கேபினட் அந்தஸ்தில் உட்கார வைக்கணுங்கிறத தவிர பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வேறு கொள்கை புண்ணாக்கெல்லாம் கிடையாது. ஏற்கனவே ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார். ஒரே விமானத்தில் இந்த குடும்பம் பூரா பயணித்து உலகம் பூரா பயணம் செய்துட்டு வந்தாங்க. நேற்றைக்கு இந்தியன் ரயில்வேல ஒரு வாரிய உறுப்பினராக அன்புமணியை நியமிச்சிருக்காங்க. அதில் அவர் ஷாக் ஆகிட்டார். ஒன்றும் தரமாட்டான போல இருக்குது, புதியன புகுந்துருவோன்னு வந்துட்டார். அதனால் அது விக்கிரவாண்டி அவருக்கு நல்ல சென்டிமெண்ட்டாக தான் வந்திருக்கு. பாசிட்டிவ் தான் விஜய்க்கு. ஆமாம். நன்றி சார், உங்களோட நேரம் பகிர்ந்து கருத்துல நன்றி. Ananya's Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. பணத்தை தாண்டி பெருசா வேற எதுவும் இருக்கா? அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.